கடந்த 2.5 வருஷமா கஷ்டப்படாத கடகராசிக்காரங்க இல்ல, பல வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அன்பு வயப்பட்டவர்கள் கடகராசிக்காரர்கள், அவர்களுக்கு மிக நல்ல காலத்தை சனி பகவான் இப்பொழுது வாரி வழங்க வருகிறார். பாகிஸ்தானுக்கு சனி பகவான் போறாருன்னா, என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்னையா யோகம் பண்ண நீ அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரான காலம் இப்ப ஆரம்பிக்குதுங்க. உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நண்பர்களே, சனி பகவானுடைய பெயர்ச்சி திருநள்ளாறு கோயில் பஞ்சாங்கப்படி இந்த 2026 வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது. சனி பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறப் போகிறது அப்படின்னு சொன்னாலே மனசுல ஒரு பயம், ஒரு கிளேசம். 9 கிரகங்களிலே சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு மட்டும் உலகத்தோடு அத்துணை பேரும் பயப்படுகிறோம். அந்த சனி பகவான் நமக்கு நல்ல பலன்கள் தர வேண்டுமே என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டுகிறோம். அதுவே முதலிலே துதிக்கிற போதே அந்த சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னேன் அல்லவா, அதை சொல்லிட்டு நீங்க தொடங்குங்க. ஓம் காகத்துவஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது என்ற மந்திரத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்க தொடங்குங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உருவாகட்டும். சனி பகவான் இதுவரை கும்ப ராசியிலே பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் காலபுருஷனுடைய நிறைவு ராசியான மீன ராசிக்குள்ளே இப்பொழுது பிரவேசமாகிறார். இதிலே உலக அளவிலே மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழப் போகின்றன. தங்கத்தின் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் அமைந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது தங்கம் வாங்குவது உசிதம் இல்லை, அது புரிஞ்சுக்கணும். தங்கம் வாங்குவது நல்லது இல்லை. மீனத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தங்கம் விலை ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீரினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், உலக அளவில் விமான விபத்துக்கள் இதெல்லாம் மிக அதிகமாக இருக்கும். ஆக இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கு எல்லாம் எல்லா நன்மைகளையும் வழங்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களுடைய பலன்களை சொல்ல துவங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எனதருமை கடகராசி நேயர்களே, கடகராசின்னு சொன்னாலே நீர் ராசிங்க, சுகராசிங்க, சரராசிங்க, 3 தன்மை. கடகராசிக்கு என்ன பேரு? நீர் ராசி. தாய்மை எனக்கே தந்தவள் நீயே அப்படின்னாங்க பாருங்க. ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி நன்றாக இருந்தால் அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட கணவனையும் மாத்திர முடியும். ஒரு தாய் தன்னுடைய எப்படிப்பட்ட குழந்தைகளையும் மிகச்சிறப்பாக வளர்க்க முடிகிறது. அதெல்லாம் கடகத்திற்கே உரிய சிறப்பு. தாய்மை குணமுடையது கடகராசி. ஒரு தாய் 5 பிள்ளைகள் 7 பிள்ளைகள் சந்தோஷமா வளர்ப்பார். ஆனா 7 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு தாயை வயதான காலத்திலே சரியாக பராமரிக்க முடியாது. அப்படி திண்டாடுறவங்க இருக்காங்க. ஆனா மோசமான தாய் உண்டா? கிடையாது. அப்படி மாதிரி கடகராசின்னு சொன்னாலே அது தாய் ஸ்தானம். தாய்மை போன்று குணமுடையவர்கள், ஒரு தாயை போன்று குணமுடையவர்கள் கடகராசியில பிறந்தவங்க. ரொம்ப அன்பு, அரவணைப்பு, குடும்பத்தை அரவணைச்சுக்கிட்டு போறது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. கடகராசிக்காரர்கள் மனதை புண்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி வாழ்க்கையிலே மிகப்பெரிய சோதனைகளை அனுபவிப்பார்கள் என்பதுதான் சனி பகவான் வாக்கு. அதை புரிஞ்சுக்கோங்க. சனி பகவானுடைய வாக்கு அது. கடகராசிக்காரர்களை துன்புறுத்தக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் வாழ்க்கையிலே அவர்கள் அதற்குரிய கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் என்பதுதான் சனி பகவான் வாக்கு. என்ன காரணம்? சனி பகவான் ஒரு கடகராசிக்கு சந்திக்கக்கூடிய நண்பர், கடகராசிக்காரர்களுக்கு சந்திக்கக்கூடிய நண்பர் ஒரு மகரம் தொடர்புடையவர். எப்படின்னு பாருங்க, 7ஆம் இடத்தின் அதிபதி, அவரே 8ஆம் இடத்தின் அதிபதியாகவும் சனி பகவான் இருக்கிறார். 7, 8ற்கு அதிபதியாக சனி பகவான் இருக்கிறார் இருக்கிற போதே உங்களுடைய நண்பர் உங்களுக்கு தீமை செய்தால் அவருக்கு தண்டனை வந்தே தீரும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஆசாசியா கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு, கடகராசி பெண்ணுக்கு. ஆனால் கணவர் பாடாய்படுத்துகிறார், இம்சைப்படுத்துகிறார், கொடுமைப்படுத்துகிறார், அடிமைப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட வேதனையில் அந்த பெண் மனம் அழுது பெற்ற தாய் தகப்பன்னு கூட சொல்ல முடியாமல் தவிச்சு கண்ணீர் விடுகிறாள் பாருங்க. அந்த கண்ணீரும் சாபம் அந்த குடும்பங்களை பாதிக்கிறது. இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கணவனுடைய குடும்பம், கணவனுடைய உடன் பிறந்தவர்கள், இப்படி எல்லாரையும் பாதிக்கிறது, பரம்பரையை பாதிக்கிறது. இதை நான் பல ஜாதகங்கள்ல பார்த்து இப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுவும் கடகராசிக்காரர்களை கட்டியவர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப ஹைலி சென்சிட்டிவ் கடகராசிக்காரர்கள். அந்த கடகராசிக்காரர்களுக்கு அன்பு வயப்பட்டவர்கள் கடகராசிக்காரர்கள், அவர்களுக்கு மிக நல்ல காலத்தை சனி பகவான் இப்பொழுது வாரி வழங்க வருகிறார். இதனால் வரை அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான், அஷ்டமம்னா அப்படியே முடிஞ்சுட்டார். கடந்த 2.5 வருஷமா கஷ்டப்படாத கடகராசிக்காரங்க இல்ல, பல வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க.
அதுல குறிப்பாக 2.5 ஆண்டுகளாக கஷ்டப்படாத கடகராசிக்காரங்க இல்ல, ஒருத்தர் கூட இல்லைங்க. அந்த கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் போறார். பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் போறாருன்னா, என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே என்னையா யோகம் பண்ண நீ அப்படிங்கிற அளவுக்கு சூப்பரான காலம் இப்ப ஆரம்பிக்குதுங்க. 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வராரு. நிறைய பேர் படிச்சுட்டு எனக்கு சரியான வேலை கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்ப நல்ல வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்ல போறாங்க. எனக்கு எதிரிகளால தொந்தரவு, கூட்டாளிகளால தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், கடகராசிக்காரங்க யாருன்னா யார் ரொம்ப நம்புறாங்களோ அவங்களாலதான் இவங்களுக்கு பெரிய ஆபத்து என்னைக்குமே. அப்படிப்பட்ட கூட்டாளிகள் பலர் விலகி போகக்கூடிய அமைப்பு, நல்ல கூட்டாளிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரங்களுக்கு இப்ப உண்டு. 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உலகெங்கும் புகழ்கிறான். அதாவது வெளிநாட்டில் ஒரு வேலை வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு இப்ப உருவாக போகுது அப்படிங்கிறதா உண்மை. அந்த சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்தில் சனி பகவான் பார்க்கிற போது உங்களுடைய திட்டங்கள், புதிய புதிய திட்டங்கள், உங்களுடைய நடத்தைகள், உங்களுடைய திட்டங்கள், இது எல்லாமே உலகம் உற்று கவனிக்கக்கூடிய காலம் அப்படின்னு அர்த்தம். இந்த 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிற போது நிறைய பயணங்கள் அமையும். அலைஞ்சு திரிஞ்சு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு வரும். எவ்வளவுக்கு எவ்வளவு அலையிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உழைக்கிறீங்களோ அப்படி பெரிய மேன்மைகள் கடகராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு. அதனால கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வருது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்குது. தந்தையாகக்கூடிய யோகம் பலருக்கு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அப்பாவுடைய உடல் நலத்துல மட்டும் கடகராசிக்காரங்க அக்கறை எடுங்க. தந்தையின் ஆலோசனையை மேற்கொண்டு நடக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை இப்பொழுது பெறுவார்கள் அப்படிங்கிறதா உண்மை. இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரங்க நீங்கள் சில உணவுகளை தவிர்ப்பது என்பது உங்களுக்கு நல்லது. ஆரஞ்சு, உலர் திராட்சை போன்றவற்றை எல்லாம் சனிக்கிழமைகள்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க. ஆரஞ்சு பழம், உலர் திராட்சை இதையெல்லாம் சனிக்கிழமை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2.5 ஆண்டுகளில் மிக நல்லது. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் உருவாகும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் பிரதோஷ காலத்திலே சிவன் வழிபாடு செய்யணும். சிவனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்கொள்ளா காட்சியாக கண்களால் கண்டு ரசிக்கணும். கண்டேன் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லி சிவபெருமானை வழிபடக்கூடியவர்களுக்கு இந்த காலம் பாக்கிய சனியாக இருந்து சனி பகவான் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தப் போகிறார் என்பதுதான் உண்மை. இப்ப இவ்வளவு நேரம் உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன பலன்களை தருவார்னு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் நீங்க திருநள்ளாறு சென்று சனி பயிற்சியிலே கலந்து கொள்ள வேண்டும். மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி. திருநள்ளாறு கோயிலிலே அதற்காக விழாக்கள் நடத்துகிறார்கள். அந்த விழாவிலே அடியணியும் கலந்து கொள்ள சொல்லி அழைத்திருக்கிறார்கள். இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகிறது. இந்த சனி பயிற்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். சனி பகவான் அகமகிழ்ந்து உதவணும்னா ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும். நம்முடைய கர்மா, நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ அதற்கு தண்டனை தரக்கூடியவர் சனி பகவான் என்பதனால் இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை உங்களுக்கு உங்கள் ராசிக்குரிய பலன்களாக கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே இந்த சனி பயிற்சி நன்மை தருமா, ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். இந்த சனி பயிற்சியினாலே என்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த சனி பகவான் நன்மை தருவாரா, இதை நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா இந்த 2.5 ஆண்டு காலம் என்பதை உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்திலே பினான்சியலா சிலருக்கு ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சிலருக்கு வேலையிலே கடும் தொந்தரவுகளை தருவார். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக சிலருக்கு பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறது. சிலருக்கு அரசியலிலே மிகப்பெரிய சறுக்கல் வரும் என்றும் இருக்கிறது. அது சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலத்தில் டெய்லி வீட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டு வரும்போது கைகால்களை சுத்தம் பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ள வாருங்க. காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடியவர்கள் தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அது மிக முக்கியம். காயத்ரி மந்திரம் சொல்வது என்பது மிக முக்கியம். அது தெரியாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஓம் சனீஸ்வராய நமகா என்ற மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லுவதும், பிறகு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி நெற்றியிலே திருநீர் பூசுவதும் சனி பகவானுடைய அனுக்கிரகத்தை மிகச் சிறப்பாக உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதனால் அன்பர்களே, இந்த சனிப்பயிற்சியை
மனதார கொண்டாடுங்கள், இறைவனை வழிபடுங்கள், நன்மைகள் நடக்கட்டும். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.